கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அந்த ஆலயத்திலே தங்கியிருக்கிற தேவனுடைய ஆவியானவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்று சொல்லுகிறார். நமக்குள்ளே கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். கர்த்தர் இப்போ எப்படி இருக்கிறாரு? ஆவியாக இருக்கிறார். அப்படியாக ஒரு புத்தில், பாம்பு புத்து, அதில் ஒரு தகப்பனும் பிள்ளையும் வசித்து வந்தாங்க. தகப்பனும் பிள்ளை என்னென்னா, பாம்பும் அவங்க குட்டி பாம்பும் அது குட்டி பாம்பும், பெரிய பாம்பும் குட்டி பாம்பும் வசித்து வந்தாங்க. ஒரு நாள் இந்த குட்டி பாம்பு அது அப்பா கூடவே போகுது. இந்த உலகத்தில் நம்ம அப்பாவை எதிர்க்கிறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அப்படி யார் தான் எதிர்ப்பாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு கீரி பிள்ளை வந்துச்சு. ஒரு கீரி இந்த பாம்போடு சண்டை போட்டுச்சு. உடனே பாம்பு பயந்துக்கிட்டு போயிடுச்சு. அப்போ அடுத்தது அந்த கீரியை பார்த்து நான் பலசாலின்னு சொல்கிறதுக்காக இந்த குட்டி பாம்பு பின்னாடியே போகுது. போனால் அது அங்கே ஒரு பூனையை பார்த்து அந்த கீரி பயந்துருச்சு. பயந்து ஓடி போயிடுச்சு. இது என்னடா அது, இந்த பூனையை பார்த்து பலசாலி நீ தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக பூனையை பார்த்து போனால் அந்த பூனை ஒரு நாய் குலைக்க வந்துச்சு. நாய் குலைச்சது. நாய் வல்லுன்னு குலைச்ச உடனே இந்த பூனை ஓடி போயிடுச்சு. அதனால் நாய் பலசாலி போல் இருக்குன்னு நாயை பார்த்து நீ தான் பலசாலின்னு சொல்லி அந்த குட்டி பாம்பு பின்னால் போய்கிட்டே இருக்குது. போனால் ஒரு பையன் என்ன செஞ்சுட்டான், அந்த நாயை கல்லெடுத்து அடித்தான். அந்த நாய் ஓடி போயிடுச்சு. அப்போ இவன் தான் பலசாலின்னு சொல்லி அந்த பையனை பார்த்து வாழ்த்து சொல்கிறதுக்கு போணுச்சு இந்த குட்டி பாம்பு. அப்போ ஒரு பெரிய பையன் என்ன செஞ்சிட்டான், டேய் ஏன்டா அந்த வாயில்லா ஜீவனை போட்டு அடிக்கிற அப்படின்னு சொன்னோடனே அவன் அந்த குட்டி பையன், சின்ன பையன் ஓடி போயிட்டான். ஆஹா, இவன் தான் பெரிய ஆள் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவனுக்கிட்ட போய் நீ தான்ப்பா பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறதுக்கு போணுச்சு. இந்த பாம்பு, குட்டி பாம்பு என்ன செஞ்சு குட் மார்னிங் அப்படின்னோடனே ஐயோ பாம்பு பாம்பு பாம்புன்னு ஓடியே போயிட்டான். அப்போ பார்த்தா இந்த உலகத்தில் எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. அப்போ இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நமக்குள்ளே ஒரு பலன் இருக்குது, நமக்குள்ளே ஒரு திறமை இருக்குது, நமக்குள்ளே ஒரு சக்தி இருக்குதுங்கிறத என்ன செஞ்சிட்டோம், நம்ம மறந்துட்டோம். அப்போ அந்த குட்டி பாம்பு சொன்னிச்சான், நமக்குள்ளே ஒரு தைரியம் இருக்குது அப்படிச்சு. அதே மாதிரி தான் உங்களுக்கும் எனக்குள்ளே நல்ல ஒரு தைரியம் இருக்குது. ஏன் இந்த தைரியத்தை கொடுத்தது யாருங்க? கர்த்தர். அப்படியாக நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் அங்கே 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். அங்கே கிதியோன் மீதியானியருக்கு பயந்து போய் களத்து மேட்டில் கோதுமை அடிக்கிறதுக்கு பதிலாக திராட்சை ஆலை பக்கத்தில் போய் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பொழுது அங்கே கர்வாலி மரத்தில் தேவதூதன் உட்காந்து, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், என்னோட வா, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் ஏன் இப்படி நஷ்டம் வருது, கஷ்டம் வருது, துன்பம் வருது அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இல்லை, கர்த்தர் உன்னை பராக்கிரமசாலியாக மாற்றப்போகிறார் அப்படின்னு சொன்னார். அப்போ கர்த்தர் அவனுக்கு தோன்றி என்ன சொன்னாருன்னா, கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்று சொன்னார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் அவனோடு கூட இருந்தபோது அந்த மீதியானியரை அவன் ஓட ஓட விரட்டி அடித்தான். இன்றைக்கு உங்களோடு கூட உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை நோக்கி பாருங்கள், அதை மறந்துடாதீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், பெரிய பர்வதமே எம்மாத்திரம் இந்த செருபாபிலுக்கு முன்னால் சமபூமி ஆவாய், எனக்கு முன்னால் நீ சமபூமி ஆவாய் அப்படின்னு சொல்லுங்கள். சொல்கிறீங்களா? எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு முன்னால், ஏன்னா நீங்கள் தலைக்கால இயேசுவை சுமந்துட்டு போகிறீங்க, அதனால் உங்களுக்கு முன்னால் எல்லாம் சமபூமி ஆகிடும். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா?
பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. வியாதி பலவீனத்தோடு இருக்கவங்களுக்கு விடுதலை தாங்க. உலகமெங்கு நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக, இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கூட இருந்து மக்களை வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. அவர்கள் தேவைகளை, விருப்பத்தை நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.